வணக்கம். 161 to 169, ஸோ 170th எபிசோடில் இந்த கடந்த 9 எபிசோட்ஸில் வந்த கேள்விகள், வந்த சச்சரவுகள், வந்த இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன்ஸ் அதை பார்ப்போம். 161ல் மணிகண்டன் சொன்னார், எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும், அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ, அதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ணால் அந்த PCs ஃபார் டம்மீஸ் மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னார். கரெக்ட், ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்கார் அதை. 161 அகெயின், ரொம்ப நாளாக எனக்கு யூடியூப்பில் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருந்தாங்க. இவங்க அறிவோம் விவசாயம் அப்படிங்கிற தலைப்பில் அவங்க வருவாங்க, அதுதான் அவங்களோட லேபிள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கோட்ஸ் போடுவாங்க, நிறைய காமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்களுடைய பேர் வந்து அது பக்கத்தில் அறிவோம் விவசாயம்னு வந்தது. அப்புறம் பார்த்தா என் கூட பல வருஷங்களாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற கலீக் அப்படின்னு அப்போ தான் தெரிய வந்தது. ஸ்மால் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஐ டிடன்ட் நோ இட் வாஸ் ஹர். தேங்க்யூ சாந்தி. க்ளப் ஹவுஸுக்கு வாங்க, இட் வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஐ எம் நாட் ரியலி இன்ட்ரெஸ்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த iOS மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்க்ளூசிவிட்டினால் பாப்புலரைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் போய் பண்ணுற மாதிரி அந்த அப்ரோச்சே எனக்கு ரொம்ப பிடிக்காது. ரெண்டாவது வந்து இட் இஸ் அ லைவ் ஒன்லி சிஸ்டம். இஃப் யூ டோன்ட் அட்டெண்ட் இட் அட் தட் டைம் யூ மிஸ் இட் ஃபார் எவர். ஸோ அந்த மாதிரி அப்பியரன்சஸ்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ would I want to follow somebody like that? No. I would want to consume their content at my own pace, at my own time. So Clubhouse is not for me right now. ஒருத்தர் வந்து இந்த அமெரிக்கன் பஃபலோஸ் வந்து they'll form a circle of defense, and அது அவ்வளவு உபயோகமாக இருந்த ஒரு விஷயம் அவ்வளவு நாசகாரமாக ஆயிடுத்து அவங்களுக்கு அப்படின்னு we made an observation, because it was just a sitting duck for somebody with a gun and they could pick each yak away one by one. But அது வந்து எனக்கு இந்த ரெயின்டியர் ஸ்டார்ம் ஞாபகப்படுத்தினது அப்படின்னார். It seems the reindeer, if you are hunting them, to confuse you, they will go into a frenzy, it seems, and form a cyclone. Take a look at this. That is a drone shot of probably 400-500 reindeer spiraling around the hunter. ஒருத்தரை குறி வச்சு கொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஆயிடுமா. Amazing nature. Manikandan again came back and said, do students like the teacher and then get interested in the subject, or do we like the teacher because we like the subject? அப்படிங்கிற கேள்வி கேட்டார். ஆட்டோகிராஃப் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். It is the teacher who makes you fall in love with the subject. I'm sure each one of you has one favorite teacher, and whatever that teacher taught you, அது என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும், suddenly became such a beautiful oasis in the middle of the dry desert that was academics for you. You agree? அருள் குமார் அப்படிங்கிறவர் வந்து, நீங்கள் அந்த புஸ்தகத்தை ரிசர்ச் பண்ணி சொன்னீங்களே அது கரெக்ட் தான், எங்களுக்கு இன்னும் ஸ்டார் ஆஃப் இஸ் 8 சொல்லித்தராங்க, அண்டு மார்க் வேணும்னா அதுதான்ப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுண்ணா அப்படின்னு சொன்னார். My heart goes out to you. I really understand that this is the situation that many of us face. So do not leave your education, your learning in the hands of people like that. Take ownership. You have to take care of yourself. மார்க் வாங்கணுங்கிறதுக்காக அவங்க சொன்னதை படிச்சுக்கோ, புத்தியில் ஏறணுங்கிறதுக்காக நீ படிக்க ஆசைப்படுறத படிச்சுக்கோ. That's all I can say. என்னுடைய கலீக் ஒருத்தர் வந்து இந்த டீச்சிங் நியூட்டனை பற்றி பேசணும். முதல்ல கால்குலஸ் சொல்லித்தராமல் முதல்ல ப்ராப்ளம், வாட் வாஸ் த ப்ராப்ளம் தட் நியூட்டன் வாஸ் ட்ரைங் டு சால்வ், செலஸ்டியல் மோஷன், அதுக்கப்புறம் கால்குலஸை சொல்லி தந்தா கரெக்டுன்னு நான் சொன்னேன்.
அவர் சொன்னார், நான் நிறைய ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட பேசியிருக்கேன், அவங்க எல்லாருமே they take the approach of first teach the basics, then teach the application. இப்போ ஒரு கார்பெண்டர் எடுத்துக்கிட்டோன்னா ரம்பத்தை வச்சு அறுக்கிறது எப்படி, கராட்டே கிட் எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல சுத்தம் பண்ணி, முதல்ல மூமெண்ட்ஸ், முதல்ல ஷேடோ ஸ்பாரிங், அதுக்கப்புறம் தான் ரியல் ஆப்பனண்ட் அப்படிங்கிறத அவர் சொன்னார். I beg to differ. We will probably address it in a dedicated quotidian soon. But upshot என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் தங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குழி வேணும். அந்த குழி இல்லாமல் இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன், இதில் ஏதாவது விழுந்ததுன்னா உருண்டு ஓடிடும் இல்லையா? ஸோ ஒரு குழி வேணும்னா அந்த ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு அதோட டெப்த்தே தெரியாத அளவுக்கு முழுகிற சிச்சுவேஷன் இருக்கும் போது, that is when we should offer you, this is the solution, and that is when it will stick. இப்போ இந்த கொரோனா வைரஸ் கூட ஸ்பைக் ப்ரோட்டீன் அப்படிம்பாங்களே, அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் மாற்ற கரெக்டான ஹுக் இருக்கிற இடத்துல தான் போய் மாட்டும். எத்தனையோ அனிமல்ஸ்க்கு அந்த டிசீஸ் வரவே வராது, எத்தனையோ ஹியூமன் பயாலாஜிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு கொரோனா அஃபெக்டே பண்ணாது. ஏன் லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ஹுக் அங்கே தான் இருக்குது. ஸோ you need to create the right environment, and that is what I was trying to stress at. Creating the environment by exposing them to a mild version of the real problem so that they understand how helpless they are. Then they become receptive. Okay, now there is a God send and I can now solve the problem. Anonymity பற்றி பேசிட்டு இருந்த போது சராஹா அப்படின்னு ஒரு ஆப் இருந்தது கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி. ஐ டோன்ட் நோ இஃப் இட் ஸ்டில் அரவுண்ட். நிறைய பேன்லாம் ஃபேஸ் பண்ணது. ஒரு அரபிக் கண்ட்ரி ஆப் அது. அண்ட் இட் வாஸ் அன் அனானிமஸ் மெசேஜிங் சிஸ்டம். எனிபடி குட் மெசேஜ் டு அ பர்சன் அனானிமஸ்லி. அது நான் உன்னை சிறு வயதிலிருந்தே காதலித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா இருக்கலாம், அல்லது திட்டி எழுதுறதா இருக்கலாம், அல்லது it was even useful to provide candid feedback in an official environment. நம்ம சொன்னோமே ஹையரார்க்கியில் how to provide feedback அப்படிங்கிறதுல ப்ரைவேட்டாக இருக்கலாம், அனானிமஸாக இருக்க போகிறதுன்னா இண்டிவிஜுவலாக இருக்கணும். யூ கான்ட் ஷேர் இட் வித் த ஹோல் வேர்ல்ட் அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஸோ அதுக்கு சராஹா யூஸ் டு பி எ வெரி குட் டூல். I think there is even another product called Blind, which is doing something similar, where a member of an organization can give feedback to anybody in the organization under cover of anonymity. There was another app which is my current favorite. I use it very often if I want to solicit feedback from my teammates. It's called Whereby. It is a video conferencing app, just like Zoom and so many other products out there. But the beauty of this product is you can just knock and enter. You don't need to give a username, password, a complex URL and all that. So I have a room in Whereby. Anybody can just knock and enter. No password, no authentication. And knock செய்யும் பொழுது, if they rename themselves as mouse, and if they mute their audio, and if they close their video, they can come in and chat with me, and I wouldn't know who they are. And we can have a meaningful one-to-one conversation about a problem that's bothering them, about something that they discovered in the team that they are not happy about, and so on. I strongly recommend that you give it a shot. இந்த 4D பற்றி பேசணும், ஐசனோவரோட மேட்ரிக்ஸ் அப்படின்னு. நல்லா இருக்கு, நீங்கள் டெலிகேட் பண்ணு, டெலீட் பண்ணு, டூ பண்ணு, டிசைட் பண்ணுலாம் சொல்கிறீங்க. பட்டு டிசிப்ளின் வேணுமே, அதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறதுக்கு சொன்னால் போகாதே அப்படின்னார். எஸ், தட் இஸ் த 5th D அப்படின்னு நான் நினைக்கிறேன். A colleague said it was very insightful for an absent-minded person like me. I survive on noting down to-dos. அது எழுதுறதுலேருந்து நோட் புக்கில் எழுதியிருக்கேன், கம்ப்யூட்டரில் எழுதியிருக்கேன், ஆப்பில் எழுதியிருக்கேன், மொபைலில் எழுதியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஐ சர்வைவ், ஐ த்ரைவ் ஒன்லி ஆன் தேட் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் ஞாபகம் வந்தது. சச் திங்ஸ், தி ஆக்ட் ஆஃப் ரைட்டிங் டவுன் இஸ் எனஃப்
for you to remember them forever. நோட்புக்கில் ஒரு டுடூ எழுதி வச்சுருக்கேன். அந்த டுடூவை நான் பார்க்கவே இல்லை, முடிச்சிட்டேன். எதுக்கு நான் எழுதினேன் தேவையில்லாமல் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. Just the act of writing down. You see, your brain is much faster than your hand. So, when you write that thing down, the brain runs through that act 4-5 times. It thinks about other things. It thinks about dependence. It thinks about what else is important. And that act of actually deliberately putting ink on paper or typing it out is enough to drive the nail and make it stick in your mind அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்ணறிவுகள் பற்றி பேசின போது லேர்னிங், விஸ்டம், இன்டெலிஜென்ஸ், நாலெட்ஜ்லாம் பேசின போது இந்த ஃபேமிலி மேன்னு இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீரியல் ஓடின்னு அதில் இவர் ஒரு கவுன்சிலர், funny guy. He gives a little bit of advice I thought was very relevant. He says, Mr. Srikanth Tiwari, you can become knowledgeable from others' knowledge, but you cannot become wise from others' wisdom. Isn't that profound? You can transfer. நீ கத்துன்றதை எனக்கு கற்று தரலாம். பட் நீ புரிஞ்சின்றதை, நீ நுண்ணறிவாக தெரிஞ்சின்றதை, I don't know if you can really transfer. It is a curse. It is also a boon. Because that is when you are allowed to explore with complete autonomy and probably become smarter and more intelligent and more practically capable than the other person you are learning from. இல்லையா? இந்த நுண்ணறிவுகளை பற்றி பேசின போது ஒரு கலீக் சொன்னாங்க, இப்படி பார்க்கலாமா அதை? முதல்ல நீங்கள் சொன்னீங்க அனாலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நிறைய ரெசிபிஸ் குக்கிங்கில் தெரிஞ்சு வச்சுக்கிறது, இந்த ஸ்பூனை போடு, இவ்வளோ ஸ்பூன் அதை போடு அப்படிங்கிறது. ரைட்? எஸ், ரைட். அப்புறம் க்ரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸுங்கிறது என்ன? ஓ மை காட், அந்த இன்க்ரீடியண்ட் இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது? ஓ மை காட், இது தீஞ்சு போச்சே, இது எப்படி மாற்றுறது? ஓ மை காட், உப்பு ஜாஸ்தி ஆகிடுதே, இது எப்படி கவுண்டர் பண்ணுறது? தட்ஸ் க்ரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். So, what is the third, the practical intelligence? Abdinu, we were having a conversation. And that's when this movie scene came to mind. Mission Mangal. What do you think you're doing? You can't light a fire inside. You got nuts? You carry on. There's billions of dollars worth of equipment here. You can't bring this in here. Excuse me, are you the canteen lady? Get her out of here. She's Tara Shinde, Project Director, Mars Mission. Good morning, Project Director. Is this some sort of a joke? No, it is not a joke. It's a puri. Sir, can you put this goddamn thing off? What are you guys doing? Gas is off. Puri is on. तेल जब पूरी के लिए गर्म है तो उसको और गर्म नहीं करते, ऑफ करके गैस बचा के पूरियां तलते रहते हैं. तेल थोड़ा ठंडा हुआ फिर से गैस ऑन. So if it's already hot, you don't need to keep the fire burning. The hot oil is enough to make the puri, and if it cools down, then you probably heat it for a while and then turn it back off. And that was a very useful insight to transfer from home science, from cooking, to interplanetary, economic interplanetary travel. That was the third part, the practical intelligence. Ilya? All right, then, we come to the end of this review. Naleki, a new decade starts. We'll meet you tomorrow. Thank you.